friends, welcome to my channel. இந்த summer vacationல வந்து ட்ரிப் போகணும்னு ரொம்ப நாளா வந்து பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஃபைனலி வந்து நடந்துடுச்சு. இப்போ வந்து ட்ரிப் தான் போறோம். ஷார்ட் 2 days ட்ரிப் தான். ரொம்ப பக்கத்துல தான். எங்க போறோம்ங்கறத வந்து நான் லேட்டர் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். பேக்கிங் வீடியோலாம் எடுத்து நான் உங்களை போர் பண்ண விரும்பல. எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ட்ராலிக்குள்ள வந்து மாறனோட எங்க எல்லாத்தோட ட்ரெஸ்ஸுமே வந்து இந்த ட்ராலிக்குள்ள வந்து வச்சாச்சு. அப்புறம் இந்த குட்டி பேக்ல வந்து 2 பேர்த்தோட வாட்டர் பாட்டில், கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பேக்ல வந்து இந்த ஸ்விம்மிங் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுல வச்சிருக்கேன். அடிஷ்னலா வந்து ஸ்ட்ராலரும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மித்ராக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு வந்து நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா அவளுக்கு இன்னும் 1 year கம்ப்ளீட் ஆகல. ஸோ ஹோட்டல் ஃபுட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபீஸுமே வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்ன எடுத்து வச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து மாறன் மித்ரா 2 பேத்துக்குமே சேர்ந்து டால் கிச்சடி வந்து குக்கர்ல வச்சாச்சு. அது ரெடியான பிறகு அதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிடுவேன். அதை தவிர வந்து அங்கு வச்சு கொடுக்கறதுக்காக வந்து 3 இன்ஸ்டன்ட் போரிஜ் வந்து அவளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு வந்து போஹா வச்சு போரிஜ், இன்னொன்னு வந்து பஃப்டு ரைஸும் பொட்டுக்கடலையும் போட்டு ஒரு போரிஜ், அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து மக்கனா போரிஜ். இந்த 3 இன்ஸ்டன்ட் போரிஜ் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதோட ரெசிபிஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸா வந்து அந்த ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்றேன். அதை தவிர வந்து பனானாவுமே வாங்கி வச்சிருக்கேன். பனானாவுமே வாங்கி வச்சிட்டோம். இதை தவிர வேற ஏதாவது அங்க வந்து ஹோட்டல்ல வந்து உங்களுக்கு டால் கிச்சடி எல்லாம் கூட வந்து கிடைக்கும். ஸோ வேணா அதை வந்து அவங்க கிட்ட சால்ட் போடாம கேட்டோம்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் மித்ராக்கு வந்து நான் ஃபுட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ரெடி ஆகணும். மற்ற எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு, நானும் மித்ராவும் மட்டும்தான் ரெடி ஆகணும். மாறன் ரெடியாகி கீழே போயிட்டான். ஸோ அப்படியே வந்து இந்த விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதோடவே வந்து அவளுக்கு பவுல், ஸ்பூனு, அதுக்கப்புறம் மாறன் வந்து பால் குடிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரா கப் அதுவுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை தவிர மித்ராக்கு ஸ்ட்ரா பாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். கப்பில் குடிக்கணும்னா இந்த கப்பையே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் காரில் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புற அன்றைக்கி கிளைமேட் ஓரளவு நல்லா இருந்துச்சு. நல்ல மழையும் இல்லை, நல்ல வெயிலும் இல்லை, லைட் வெயிலாக இருந்துச்சு. அது அப்பப்போ வந்து ட்ரிசில் ஆகிட்டும் இருந்துச்சு. ஸோ கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சு. மாறன் கையில் வந்து அந்த ரீயூசபிள் அந்த எல்இடி ரைட்டிங் பேடை வந்து அவன்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன், அந்த டேப் மாதிரி இருக்கிறது. ஸோ அவன் வந்து அதில் அவன் பாட்டுக்கு கிறுக்கிறது, டாட் வச்சு அதை ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருந்தான். மித்ரா வந்து ஆக்சுவலி நாங்கள் கிளம்புற டைம் கரெக்டாக அது மித்ராவோட ஸ்லீப்பிங் டைம். அதனால் அவளுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவளுக்கு வந்து அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு அவளையும் வந்து தூங்க வச்சுட்டேன். மாறன் வந்து அந்த எல்இடி டேபை வச்சே கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே ஒரு சின்ன தூக்கமும் வந்து போட்டுட்டான். அவன் அதில் ஒவ்வொன்றையாக வரைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தான். நான் இது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி மாறன் வச்சுருக்கிறது வந்து ஃபாரினில் உள்ளது. பட் சிமிலர் இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மித்ரா வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டா. அப்புறம் எங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் போகிற வழியில் வந்து மார்த்தாண்டமில் தாவத்துன்னு வந்து ஒரு ஷாப் உண்டு. அங்கே வந்து ஃபுட் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி நானும் சுதனும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். மாறன் வந்து அப்போ தூங்கினா. அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்ததும் வந்து எந்திரிச்சிட்டான். அவன் ஹோட்டலில் வச்சு எதுவுமே வந்து சாப்பிடல, பப்படம் மட்டும்தான் வந்து சாப்பிட்டான், அப்பளம். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கேட்டான். ஸோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து ரெசார்ட்டுக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பூவாரில் இருக்கிற ட்ரவாங்கோர் ஹெரிட்டேஜ். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு வரது வந்து 3rd டைம். ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ கப்பலாக வந்தோம். செகண்ட் டைம் வந்து மாறனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ வந்து மித்ராவையும் கூப்பிட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போயிட்டு ரூம் டூர் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கலாம். வரும்.
நாங்கள் 2 days தான் வந்து ஸ்டேயாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஹெரிட்டேஜ் ஹோம் வந்து புக் பண்ணியிருந்தோம். என்டர் ஆனோன்னே ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காட்டு வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கூடவே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொஞ்சம் குக்கீஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் கூடவே வந்து அவங்க எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேயே நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து ஹெரிட்டேஜ் ஹோம். நீ பின்னாடி சைட்ல இருந்துக்கோ, நீ சைட்ல போய் உட்காந்துக்கோ. நீயும் மித்ரா பின்னாடி போய் உட்காந்துக்கோ. அவளை ஹக் பண்ணிட்டு உட்காரு பின்னாடி. மித்ரா அண்ணனுங்க 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 அண்ணனா உன்னை பிடிச்சிருக்கான். அண்ணனுங்க டக்குன்னு ஒரு ரூம் டூர் வந்து பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்னபடி இது வந்து ஹெரிட்டேஜ் ஹோம். ஸோ வந்து ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், அப்புறம் 2 சேரு, ஒரு டேபிள் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. டோரு, உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரியா மாதிரி வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப். அதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். கூடவே சேஃப்டி லாக்கரும் வந்து உள்ளேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பினோன்னா ரூமு நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ரூம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டு வந்து போட்டிருந்தாங்க. பெட்டு வந்து கொஞ்சம் டாலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏறுறதுக்காக ஒரு படி மாதிரி போட்டிருந்தாங்க. அதை தான் முந்தின வீடியோவில் மாறன் வந்து படி வச்சுருக்குன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சைடில் சைட் டேபிள்ஸ், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக பெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக டிவி, அப்புறம் ஒரு டேபிள், ஒரு சேரு, அப்புறம் சைடில் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கமாக லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக ரூமே வந்து அந்த ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பார்த்து லைட்ஸ் கொண்டு எல்லாமே அப்படி தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்குமே நிறைய ஸ்பேசஸ் வந்து இருந்துச்சு. சைட்லேயே சின்னதாக காஃபி ஸ்டேஷன் கூட இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து சார்ஜபிள். அப்புறம் கீழே வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இருக்குது. அதில் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸு, ஒரு சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து சார்ஜபிள் தான். ஸோ ஓவராலாக எங்களுக்கு இந்த ரூம் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. இதை தவிர வந்து பீச் வியூ ரூமு, இது வந்து ஹெரிட்டேஜ் ஹோம். ஸோ இதை விட கொஞ்சம் ப்ரீமியமாக ஹெரிட்டேஜ் ப்ரீமியம் ரூம், சூட் ரூம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பூல் வியூ கூட வந்து இருக்குது. நாங்கள் செகண்ட் டே வந்து எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு பூல் வில்லா தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொண்டு வந்த அந்த வாட்டர்மெலான் ஜூஸை வந்து மாறன் அவன் தான் எங்கள் கையில் வந்து தருவேன்னு சொல்லி வந்து எடுத்து கொடுத்தான். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ட்ராவல் பண்ணிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கிறப்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாஸ் கொட்டிடாம அதில் ஸ்ட்ரா போட்டு அம்மா கையில் தா. அம்மா கையில் ஒரு கப்பு தா. தேங்க்யூ. பெல் அடிச்சாங்க. இங்கே பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. என்ன பார்க்கல நீ? என் ஃபேஸை பாரு. நீ போறியா? நான் இங்கேருந்து மித்ராக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். நீ போ. இன்னொரு ஸ்விம்மிங் பூல் போகலாம். இந்த ஸ்விம்மிங் பூல் ரிப்பேரில் இருக்கான். சரியா? அம்மா பாரு. ஓய் இங்கே பாருடா. மித்து, மித்ரா. கொஞ்ச நேரத்துலேயே மாறனுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஃபுட்டை வந்து கொடுத்துட்டேன். அவனுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே மித்ராவுக்கும் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா குழந்தைங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா கிராங்கியாக வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூலுக்கு வந்து மாறன் போகணுன்னு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருந்தான். இங்கே வந்து 2 பூல் இருக்குது. ஒன்று வந்து மெயின் பூல், அது இப்போ மெயின்டெனன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு பூல் வந்து பீச் சைடில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயும் வந்து ரூம்ஸ் வந்து இருக்குது. அந்த ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பூல் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பூலுக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பி போனோம்.
அம்மா வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் ஆகும் பாரு. நான் ஓப்பன் ஆகிட்டு பாரு. இந்த சைடு தான் இப்போ திறக்கும். பாருங்க கண்ணாடியில் பாரு. சுதன் மிரரில் பாருங்க. ரிசப்ஷன் இருந்துச்சுல, அதுக்கு பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் மெயின் பூல் வந்து இருக்குது. ஸோ அந்த மெயின் பூலை சுற்றி இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் ஹோம், ஹெரிட்டேஜ் ப்ரீமியம், பூல் வியூ வில்லா இதெல்லாம் தான் வந்து அந்த சைட்ஸ் வந்து இருக்குது. அதை தவிர நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் வந்து வரணும். ஸோ அது வந்து நமக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து வரும். அண்டர் கிரவுண்டில் நம்ம வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரைவேட் பீச் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் பீச்சுக்கும் வந்து போய்க்கலாம். அது கூடவே இங்கே சைடில் வந்து பீச் வியூ ரூம்ஸு, அதுக்கப்புறம் சூட் ரூம்ஸ் அதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த ரூம்ஸ் மாதிரி இருக்கிறது. ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருந்தது எல்லாமே இந்த ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் வந்து இருக்கிறது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ரூமில் இருக்கிறவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பூல் வந்து இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியாவுமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கொஞ்சம் அப்படி போனோன்னா வந்து ப்ரைவேட் பீச் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். மாறன் வந்து பூலை பார்த்தோன்னா செம்ம எக்ஸைட் ஆகிட்டான். இன்றைக்கி வந்து பூலில் சுதனும் மாறனும் மட்டும்தான் வந்து குளிக்க போகிறாங்க. ஏன்னா இது காமன் பூலுங்கிறனால வந்து நான் மித்ராவை வந்து குளிக்க வைக்கலை. ஏன்னா 1 year கம்ப்ளீட் ஆகலை, அவளுக்கு வந்து அலர்ஜி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறனால மாறனும் சுதனும் மட்டும்தான் வந்து குளிச்சிருந்தாங்க. வரும்போதே ஃப்ளோட்டிங் அந்த டியூப் அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான் மாறன். நான் வரவா? சூப்பர், நல்லா இருக்கா? வரேன். அப்படியே இந்த பிரிட்ஜுக்கு அடியில போங்க. இங்க பாருங்க, அப்படியே அந்த சைடு வாங்க. டேய் அந்த ஃப்ரண்ட்ல புடிச்சுக்கோடா. சாயா தானே ஃப்ரெண்ட்ல சாந்துக்கோ. நீ ஃபர்ஸ்ட் ஒன்ட விளையாடு. என்னோட மோசமா இருக்க எக்ஸைட்மென்ட்ல அது கிட்ஸுக்கு தான். அது கிட்ஸுக்கு அது. அவனை பேசாம இங்கே தூக்கி விட்டுருங்க. இங்கே விட்டுங்க. அது பயமே கிடையாது, ஆழமே கிடையாது அதுல. படிக்கிட்டு சாடு உள்ள சாடு. வா அப்படி துருக்கிட்டு வா. இங்க வா, இங்க பாரு. அப்படின்னா அந்த கிட்ஸ் பூல்ல விடுங்க. கிட்ஸ் இதுல இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது அப்படியே இந்த பக்கம் வந்து போடுங்க. ரீல்ஸ்க்கு எடுக்கிறேன். வந்துருவானா?
வாங்க வா 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 அந்த ஸ்லைடில் வர்றப்ப டக்குன்னு தண்ணியில் வந்து விழுந்துட்டான். சுபன் டக்குன்னு தூக்கிட்டாங்க. பட் அவன் வந்து பயந்து அழுதுருவானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சான். பட் வந்து அவன் நார்மலாக தான் வந்து இருந்தான். ஸோ கிட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் ஸ்டேஜ் தான். நம்ம இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அவங்கள சின்ன வயசுலேயே பழக்கிறப்ப தான் வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து பழகி வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ குளித்து கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மாறன் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்துருந்துச்சு. ஸோ நானும் சுதனும் சாண்ட்விச் சாப்பிட்டோம். மாறன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டோம். கூடவே ஒரு டீயுமே வந்து சொல்லியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து வந்திருந்தோம். பஃபே வந்து வச்சுருந்தாங்க. பஃபேல இருந்தது எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்தேன். பட் வந்து நாங்கள் வந்து பஃபே ஆஃப் பண்ணல. நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நமக்கு வேண்டியதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டீம்டு ரைஸு, அதுக்கப்புறம் ரசம், ட்ரவாங்கோர் பொரிச்ச கோழி இதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் முன்னாடி வந்து இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருந்தப்போ கூட நான் வீடியோவில் வந்து அந்த ட்ரவாங்கோர் பொரிச்ச கோழியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த தடவையும் அதே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மாறன் வந்து சப்பாத்தி கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்பாத்தியும் கேர்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மித்ராவுக்கு வந்து ரூமில் வச்சே ஃபுட்டு கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன். ஃபுட் டேஸ்ட் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரவாங்கோர் பொரிச்ச கோழி எங்களோட ஃபேவரெட்டு. ஸோ அதே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த டைமும் டேஸ்ட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களே சர்வ் கூட பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு மித்ராவை வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்களே மித்ராவை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சைடில் கொஞ்சம் நேரம் வந்து அவளை வச்சுட்டு இருந்தாங்க. ஹை சேர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து அவளுக்கு செட் ஆகலை. அதனால வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபைனலாக வந்து கொஞ்சம் டெசர்ட்டும் பஃபேலேருந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பாயசம் அப்புறம் கொஞ்சம் கேக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாறனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே சப்பாத்தி போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஸோ மிச்ச சப்பாத்தியை நாங்கள் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசார்ட் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். டாடா பாய். சார் நைட் சாப்பிட உங்களுக்கு என்ன சார் வேணும்? சார் மாறன் சார் இங்கே பாருங்கள், கேமரா பார்த்து பேசுங்க. என்ன வேணும்? சப்பாத்தியும் வேணும். வேற என்னெல்லாம் வேணும் சார்? ஆனியன் சட்னி அதெல்லாம் வேணும். சரி நாங்கள் கீழே வை